சிவகாமி அசிங்கப்படுத்தினத வெண்ணிலா நினைச்சு பாக்குறாங்க. ரொம்ப வேதனைப்படுறாங்க. சிவகாமிய எப்படியாவது பழி வாங்கிடணும்னு வெண்ணிலா நினைக்கிறாங்க. நினைச்சதும் இல்லாம அந்த ஜாதகக்காரர் வீட்டுக்கு போறாங்க வெண்ணிலா. அவர்கிட்ட கேக்குறாங்க, கண்மணியோட கல்யாணத்துக்கு காரணமே நீங்க தான். அப்படி உங்களை யாரு பொய் சொல்ல சொன்னது? வேற வழி இல்லாம அந்த ஜாதகக்காரர் சொல்றாரு, சிவகாமி அம்மா தான் அந்த பொய்யவே என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. இத வெண்ணிலா கேட்டுட்டு வந்து கண்மணி கிட்ட சொல்றாங்க, உன் கல்யாண விஷயமா ஜாதகக்காரர்கிட்ட பொய் சொல்ல சொன்னது யாருன்னு உனக்கு தெரியுமா? கண்மணி கேக்குறாங்க, வெண்ணிலா யாரு? அதுக்கு வெண்ணிலா சொல்றாங்க, உன் அத்தை. கண்மணி, என்னைய நம்பலாட்டி உன் அம்மா கிட்ட போய் கேளு. கண்மணியும் வீட்டுக்கு போறாங்க கோவத்தோட. அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, சத்தியமா சொல்லுமா, கல்யாணத்தின் போது பொய் சொல்ல சொன்னது யாருமா? அவங்க அம்மாவோட கைய கண்மணியோட தலைமையில வச்சு கேக்குறாங்க. கண்மணியோட அம்மா தயக்கத்தோட சொல்றாங்க, அழுதுகிட்டே, சிவகாமி தான் அப்படி சொல்ல சொன்னா. கண்மணி இத கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.